நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவுள்ள பாத்ரூம் போடுவோம் அப்படிங்கிறார். இவர் எந்த கதவுலாத பாத்ரூம் போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியும். என்ன விஜயண்ணா, நீங்களே இப்படி சொல்லலாமா? அதான் திராவிட மாடல் அரசுல எல்லா ஸ்கூலும் நீட் அண்ட் கிளீனா இருக்காதா என்ன? சரி, நாம் என்ன டீச்சரா ஸ்டூடெண்ட்டா எல்லா ஸ்கூலுக்கும் போய் பார்க்கறதுக்கு? அதான் மக்கள் தினமும் பயன்படுத்துகிற பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூமுக்கு போய் நான் பார்த்தேன். ஒரு ஊருக்கு முக்கியமான இடமே பஸ் ஸ்டாண்டு தான். அங்கே இப்படின்னா அப்போ மற்ற இடத்தோட நிலைமை? இது என்ன இலவச கழிப்பிடமா இல்லை இலவச நோய் தர இடமா? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இன்றைய ஆட்சியாளர்களா இல்லை முந்தைய ஆட்சியாளர்களா இல்லை இதை பற்றி பேசாமல் இருக்கிற நடுநிலை பத்திரிகையாளர்களா இல்லை இதெல்லாம் சகிச்சு வாழ பழகிய மக்களா? மக்களே, நீங்களும் உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் போய் பாருங்கள். அந்த நிலைமையை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தெரியும் உங்கள் தொகுதி நிர்வாகத்தின் செயல்பாடு என்னன்றது. உங்கள் வாக்கு உங்கள் கையில். நன்றி.